ஹலோ வணக்கம் மக்களே, அனைவரும் டெக்ஸ்ட் சேனல் காண்பும் வரவேற்கிறேன். நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துக்க பெல்லைக்கன் ஆன்ல போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற விடுதலை டக்குன்னு வரும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக போகிற மாதிரி ஒரு மிஸ்ஸிங்கான சன்னை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி அப்பா வந்து அவங்க சன்னை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு மூவி தான். இந்த மூவியோட பேர் பார்த்தீங்கன்னா எரிக்கு. சீன ஆரம்பிச்சா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எட்கர் ஆண்டர்சனை கடைசியாக பார்த்து 48 ஹவர் ஆகுது. அண்ட் அவன் ஒரு 8 AM ஸ்கூலுக்கு ப்ரோ பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. ஸோ உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா சின்ன நியூஸோ பெரிய நியூஸோ உடனே உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்க. அப்போ தான் எட்கரை எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணலாம். டின்னர் டேபிளில் எட்கர் கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு. அப்பா சொல்கிறாரு, அம்மா கிட்ட நீ ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அதை சொல்லு. ஈவன் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் சம்திங் வந்து ஒரு வரையறவன் நினைக்கிறேன், அப்படி தான் காமிச்சிருக்காங்க வரைகிறவன். ஸோ இந்த மாதிரி அப்பாக்கே சொல்கிறாரு, இந்த மாதிரி அம்மா கிட்ட காட்டு நீ எதோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப இவன் வந்து ஒரு கொரிலா மாதிரி ஒரு பிக்சர் காமிச்சிட்டு இது பேர் தான் எரிக்கு, நான் இதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டிடெக்டிவ் லெட்ராய்ட் அப்படின்னு ஒரு மெயின் கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் இங்கே அங்கே அப்படியே சும்மா விசாரிச்சுட்டு இருக்காரு, தேடிட்டு இருக்காரு. அண்ட் ப்ரெஸ்ஸும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு வழக்கம் போல். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் மாட்டிங்களா, உங்களுக்கு யாரும் மேலேயே சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இவங்க பேரண்ட்ஸும் கேட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ என்ன நம்புங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எட்கன் வரைஞ்ச அந்த ட்ராயிங்லாம் வந்து இவன் அப்பா பார்த்துட்டு இருக்காரு. என் அப்பா பேர் பார்த்தீங்கன்னா வின்சென்ட்டு, எட்கரோட அப்பா பேர் வின்சென்ட்டு. அவன் பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் கேட்குறா, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறப்போ இவன் சொல்கிறான், இவன் வந்து ஒரு பப்பட் ஆர்டிஸ்ட்டு, கையில் அந்த பொம்மையெல்லாம் மாட்டிக்கிட்டு டிவி ஷோவில் வந்து பப்பட் பண்ணுறவன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், சொல்கிறேன் என்னென்னு. இப்போ வந்து இவன் என்ன பண்ண போறானா, எட்கரோட கிரியேஷன் வந்து எரிக்க, அந்த மான்ஸ்டர் பேர் எரிக்க, அது மாதிரி ஒரு பப்பட் ரெடி பண்ணி டிவி ஷோவில் காட்டுறது மூலமா எட்கர் இதை பார்த்து நம்ம கிட்ட திருப்பி வந்துடுவான், நம்ம அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கோன்னு தெரிஞ்சு திருப்பி வந்துடுவான்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வர என்னன்னா, முதல்ல எட்கரை வந்து தொலைஞ்சி போயிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ ஓடி போயிட்டான்னு கதை மாறுது. அப்படி எனக்கு குழப்பம் இருந்தது, ஓடி போயிட்டானா தொலைஞ்சி போயிட்டான்னு. பட் அவன் மேலே ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு கிளாரிட்டி வருது, அவன் ஓடி போயிட்டா மாதிரி தான் கதை இருக்குது. பட் பார்ப்போம், அது உண்மையான கதை படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். பிகாஸ் ட்ரெய்லரில் வந்து அவ்வளோ ப்ரீஃபாக வந்து சொல்ல மாட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவு என் பெஸ்ட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வின்சென்ட் வந்து எட்கரோட அப்பா, ஓகே தெரியல. அவன் வந்து அவனுக்கு ஒரு கில்ட், லைக் இவன் நடந்துக்கிற பிஹேவியர்னால தான் எட்கரை வந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு வந்து இவனுக்கு ஒரு கில்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பப்பட் ஷோ மூலமாக பண்ணுறது மூலமாக எட்கரை வந்து புரிய வச்சு நம்ம அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்னு புரிய வச்சு திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான் அப்படின்னு வந்து ஒரு நம்பிட்டு இருக்கான். அப்படியே லோன்லினஸ் ஃபைட்டே இன்வெஸ்டிகேட் அப்படின்னு போகுது, ட்ரெயிலரை காட்டுறாங்க. அப்புறம் வந்து எட்கர் தொலைஞ்சி 1 வீக் ஆகுதே வந்து சொல்கிறாங்க. ஸோ 1 வீக்காக எட்கரை கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க அப்பா சொல்கிறாரு, கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து எரிக் தான் எட்கரை கண்டுபிடிக்க உதவும் அப்படின்னு ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. சம்மரின்னு பார்த்தீங்கன்னா, வின்சென்ட்டோட சன் எட்கர் ஸ்கூலுக்கு போகிறப்போ தொலைச்சிட்டான். எரிக்கை வச்சு எட்கரை கண்டுபிடிக்கலான்னு காப்பாற்றலான்னு நம்புறாரு அப்பா. எட்கர் கிடைப்பானா மாட்டானா, இதான் 1 லைன் ஸ்டோரி. எட்கர் வில் பி ஃபவுண்ட் ஆர் நாட், லெட்ஸ் see. May 30 பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது. மறக்காத பார்த்துட்டு ட்ரெயிலரோட இந்த ரிவ்யூ வந்து நல்லா இருக்கு ப்ரோ, இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரி மாற்றுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாற்றிக்கிறேன். சரி மக்களே, வீடியோ வித்தனை முடிச்சுவோம். இது வரைக்கும் பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றவுடன் சந்திக்கொள்ளே உங்களை வீடியோ போதும். நான் உங்கள் டெக்ஸ்ட் ஸ்டோரியில் மிஸ்டர் நிகேஷ். ஓகே கேஸ், லவ் யூ, see you later. தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் மக்களே.